தமிழக சட்டமன்றத்தின் வரலாற்றையும் மாண்பையும் ஒருங்கே தாங்கி நிற்கும் அந்த பிரம்மாண்ட தேக்குமர நாற்காலி 104 ஆண்டுகளை கடந்து இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. தற்பொழுது புதிய சபாநாயகராக ஜே.சி.டி. பிரபாகர் அந்த இருக்கையில் அமர்வதன் மூலம் தமிழக ஜனநாயகம் மீண்டும் ஒரு வரலாற்று தருணத்தை சந்தித்துள்ளது. வெறும் ஒரு இருக்கையாக மட்டுமில்லாமல் தமிழகத்தின் அதிகார மையமாக திகழும் இந்த நாற்காலியின் பின்னணியில் பலரும் அறியாத வியக்கத்தக்க ரகசியங்கள் ஒளிந்துள்ளன. லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அவையில் சபாநாயகர் அமரும் அதே வடிவமைப்பை பின்பற்றி இந்த இருக்கை மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்டது. இதனை 1922ஆம் ஆண்டு அன்றைய ஆளுநர் வெலிங்டன் பிரபு தமிழக சட்டமன்றத்திற்கு பரிசாக வழங்கினார். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், வெலிங்டன் பிரபுவின் தாத்தா ஹென்றி பிராண்ட் என்பவர் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேல் சபாநாயகராக பணியாற்றியவர். இந்த இருக்கையில் அமர்பவர்கள் மிகுந்த நிதானத்துடனும் சமயோசித்தத்துடனும் சபையை வழிநடத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இது வழங்கப்பட்டது. இந்த நாற்காலியில் உள்ள மற்றொரு ஆச்சரியம் என்னவென்றால், இதில் சீக்ரெட் சாம்பர்ஸ் என்று சொல்லப்படும் சில ரகசிய அறைகள் உள்ளன. இன்றும் ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கு முன்பும் இருக்கைக்கு வார்னிஷ் பூசப்படும் போது அந்த ரகசிய அறைகளும் தூய்மை செய்யப்படுவது ஒரு வழக்கமான மரபாகவே தொடர்கிறது. தமிழகத்தின் ஒரு நாடோடி நாற்காலி என்று இதனை சொல்லலாம். ஏனென்றால் இது புனித ஜார்ஜ் கோட்டையை தாண்டி பல இடங்களுக்கு பயணம் செய்துள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தின் செனட் ஹால், ஓமந்தூரார் எஸ்டேட்டில் உள்ள ராஜாஜி ஹால், பழைய கலைவாணர் அரங்கு மற்றும் கோடை காலத்தில் உதகமண்டலத்தில் உள்ள ஒரு அரண்மனை என சட்டமன்ற கூட்டங்கள் எங்கெல்லாம் இடம் மாறியதோ அங்கெல்லாம் இந்த 100 ஆண்டு கண்ட இருக்கையும் கொண்டு செல்லப்பட்டது. ஜனநாயகத்தின் மாண்பை பறைசாற்றும் இந்த இருக்கையில் சபாநாயகர் இல்லாத நேரங்களில் துணை சபாநாயகர் அமரலாம் என்றாலும் மரபுப்படி ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆகிய இரு அரசியலமைப்பு சட்ட மேலதிகாரிகளுக்கு மட்டுமே இதில் அமர முழு உரிமை உண்டு. ஒரு மௌன சாட்சியாக நின்று தமிழக அரசியலின் பல அதிரடி மாற்றங்களை கண்டுள்ள இந்த வரலாற்று சின்னம் இன்றும் அதன் கம்பீரம் குறையாமல் காட்சியளிக்கிறது, மெய்சிலிர்க்க வைக்கிறது.